எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆலயத்திலிருந்து ஒரு நதி பாய்கிறது. எசேக்கியேலை அந்த நல்ல அனுபவத்துக்கு நேராய் நடத்தி செல்லுகிறார். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று. மனுக்குலத்துக்கு பரலோக தகப்பன் அருளுகிற நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இங்கே எசேக்கியேலை நடத்தின அனுபவம், முதலாவது இந்த தண்ணீரின் அளவு என்பது கணுக்கால் அளவாய் இருக்கிறது. கணுக்கால் என்று சொல்லும்போது